மாதிரி வேற லெவல்ல இருக்குங்க. ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், ஃபேமிலி வந்து சூப்பரா பார்த்துட்டு போலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. சார் நான் உண்மையாவே சொல்றேன், லெஜண்ட் மாதிரி ஒரு பர்சன் வரவே முடியாது சார். அவரோட தொழிலையா இருக்கட்டும், இந்த படத்துலயா இருக்கட்டும், அவர் யாருன்னு இன்னும் காமிச்சிருக்காரு. ஏன்னா கிண்டல் வந்து நிறைய பேர் பண்ணிடலாம். ஆனா ஒரு இடத்துல நின்னு சாதிக்கிறது சும்மா கிடையாது. ஆனா அதை லெஜண்ட் பண்ணிருக்காரு. இன்னமும் ஒரு நிறைய படம் நடிப்பாரு. நாங்க கண்டிப்பா பாப்போம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் சூப்பரா வரும். ஆக்ஷன் சீன்ஸ் லாஸ்ட் சீன்ஸ்ல ஆக்ஷன் வந்தது. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ட்விஸ்ட் வந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு சார். சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு. பிளாக் பஸ்டர்லாம் கண்டிப்பா வரும். அவரோட மொத்த டேலண்ட் வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன சொல்றது, வார்த்தை வரல சார். பயங்கரமா இருக்கு படம். ஃபைட்லாம் சாப்பிட்டாரு சார். பயங்கரமா ஃபைட்டு சென்டிமெண்ட் எல்லாமே அவர் மொத்த டேலண்ட் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவரை எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா டாப்ல இருப்பார். செம்மையா பண்ணிருக்காரு சார். ஆக்ஷன் சீன் பயங்கரமா பண்ணிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் மக்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிண்டல் பண்றதுனா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறாங்க. நான் நிறைய லெஜண்ட் வந்து நான் சும்மா சொல்ல, உண்மையாவே எனக்கு லெஜண்ட் ரொம்பவே பிடிக்கும். நான் அவருக்கு ஒரு ரசிகன் சொல்றதுல வந்து நான் பெருமை தான் கொள்றேன். அவர் ஃபர்ஸ்ட் படம் வரும்போது நிறைய கிண்டல்ஸ் இருந்தது. ஆனா அவர் கண்டிப்பா பண்ணுவார். அவரோட இடத்துல நிப்பாரு நான் நம்பினேன். அந்த மாதிரி இந்த படம் கொடுத்துருக்கு. பேசுற அளவுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய படம் அவர் நடிப்பாரு நான் நம்புறேன். சூப்பரா வேற லெவலில் இருந்துச்சு சார். ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. விஜய் அஜித் ஃபைட் பண்றதை விட வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு சார். ஃபைட் செம்மையா இருந்துச்சு. அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு பாண்டிங் தான். ஸோ சூப்பரா இருந்துச்சு. கடைசியில் உங்க அம்மா இல்லாம இருந்துன்றது மொத்தம் ஃபேமிலிக்காக ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா நடிப்பாங்க சார். கண்டிப்பா சூப்பரா நடிப்பாரு. வேற லெவல்ல வருவார். பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஃபைட்டிங் சீனும் சரி, எல்லா மூமெண்ட்டும் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த படம். வேற லெவல் இருக்கு. ரியல் மாதிரி இருக்கு. நிஜமா ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படம் ரொம்ப மாசா இருக்கு. இதுல யாருமே பேசவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம மாசா என்ட்ரியா இருக்காரு. அது ஓப்பனிங் தாங்க. இதை பாருங்க. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்க எதாவது சொல்லவே மாட்டீங்க. அதெல்லாம் மறந்து போயிடும். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். படத்தை ஃபேமிலியோட வந்து பாருங்க. செம்மையா இருக்கு. அடுத்த தளபதி லெஜண்ட். எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளால யோசிக்கவே முடியல. ஒரு இடத்துல கூட ஐயோ எனக்கு போர் அடிக்கணும் உட்கார முடியாது. செம்மையா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் செதற விட்டாங்க. நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட செகண்ட் படம் மாதிரி தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல. ரொமான்ஸ் எல்லாருக்குமே இருக்குதானே ப்ரோ. எல்லாருக்குமே முதல் படி கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும். இது செகண்ட் படம் மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல. மியூசிக் சரி, அந்த அப்பா பிள்ளைங்க பாண்டிங் நல்லா இருந்துச்சு. ரொமான்ஸ் ஃபைட்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. கதையே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் படம் மாதிரி தெரியல. கண்டிப்பா அடுத்த சிஎம் கூட வரலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. ஆக்ஷனு ரொமான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் படம்னா எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஃபைட்லாம் வேற லெவல் ப்ரோ. படத்துக்கு கதைக்குள்ள போய் ரொம்ப ரசிச்சு பண்ணிருக்காப்ல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பிசினஸ் சக்சஸ் பண்ணிட்டாரு. ஃபேமிலியும் கரெக்டா இருக்கு. இப்ப சினி ஃபீல்ட்ல வந்து அவரை என்ன நினைச்சாரோ கண்டிப்பா இந்த படத்துல அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் அவருக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே தாண்டி இந்த படத்துல அவர் ஃபுல்ஃபில் பண்ணி ஸ்டாண்ட் அப் பண்ணி நிக்கிறாரு சார். அதெல்லாம் இந்த படத்துல வரைக்கும் எப்படி சொன்னாங்கன்னு தெரியும். ஆனா இந்த படத்துல எந்த ஏஜ்லயுமே என்ன வேணாலும் பண்ணலாம். ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காரு. படத்துல எனக்கு அந்த ஃபைட் சீன் தான் செம்மையா பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து அந்த அப்பா பொண்ணோட கேரக்டர் அது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. வேற லெவலு. செதற விட்டாங்க. துரை செந்தில்குமார் சார் வேற லெவல் பண்ணிட்டாரு. அதெல்லாம் விடுங்க. இந்த லீடர் படத்தை பாருங்க. ஒரு இடத்துல கூட நீங்க வந்து ஐயோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. செம்மையா பண்ணிட்டாரு. வேற லெவல் பண்ணிட்டாரு. ஐயோ சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.